பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் குருமா பார்க்க போகிறோமுங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை. அடுத்தது வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து கையில் நசுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்தது வந்து தேங்காய் பத்தை வந்து ஒரு 5 பத்தை எடுத்துக்கோங்க. நல்லா இவ்வளோ சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மஞ்சப்பொடி, சால்ட்டு, மிளகாத்தூள், எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. வெஜிடபிள் காய் எல்லாமே ஒன்று ஒன்று வச்சுருக்கேங்க. கேரட் ஒன்று, முருங்கைக்காய் ஒன்று, எல்லாமே உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே நான் தண்ணியில் வந்து இது ஃப்ரெஷ்ஷுமே இருக்குன்றதுக்காக நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி செய்கிறது பார்ப்போம். ஓகேங்களா? கடாய் வச்சுருக்கோங்க. வச்சிருச்சிங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ஒரு 25 கிராம் ஊற்றுறேங்க. ஓகேங்களா? எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து பட்டை, லவங்கம், சோம்பு வச்சுருக்கோங்க. அது கூட வந்து இந்த அன்னாச்சி பூ கொஞ்சம் வச்சுருக்கேங்க. ஒன்று போட்டுக்கோங்க போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம போடலாம். இப்போது அடுத்தது வந்து நம்ம பிரிஞ்சி இலை போட போகிறோங்க. நம்ம கொஞ்சம் சிம்மை பண்ணிக்கணுங்க, இல்லைன்னா வெடிக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து கையில் தட்டி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணும்னா பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்ல ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டுங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து பச்சை வாடை வந்து இது போகும். ஓகேங்களா? நல்ல வாசனை வருதுங்க. இந்த டைமில் வந்து நம்ம டொமேட்டோ போட போகிறோங்க. தக்காளி வந்துட்டு நம்ம 2 போடுறோங்க. இந்த சைஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக கிராம் கணக்கில் சொன்னால் 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளிங்க. நல்லா வதங்கணுங்க இது. அதுக்கு மேலே நம்ம வெங்காயம் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுன்றதுக்காக நான் முதல்ல போட்டிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாங்க. ஏன்னா தக்காளி ரொம்ப வதங்க மாட்டேங்கிறது. நல்லா வதங்கட்டுங்க. நம்ம இப்போ ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கோங்க. சேமாக வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சேமாக வந்து நம்மளுக்கு ரெண்டுமே ஒன்றா வேகுங்க. இல்லைன்னா வந்துட்டு நம்ம வெங்காயம் வந்து நான் ஃபஸ்ட்டு இது வந்து தக்காளி வந்து கொஞ்சம் வதங்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், ரெண்டுமே சேமாக நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெஜிடபிள் காய் போட்டுட்டு போகிறோங்க. ஓகேங்களா? பச்சை பட்டாணி, கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, உங்களுக்கு தேவைன்னா காலிஃப்ளவரில் போட்டுக்கோங்க. நான் காலிஃப்ளவர் போடலை. ஓகேங்களா? போட்டு வதக்கிட்டோங்க. இப்போ வந்துட்டு நம்ம சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், தேவைன்னா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட போகிறோங்க. ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா?
இப்போ வந்து 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றுறேங்க. 2 கிளாஸாக ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோங்க. காரம் 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இப்போ வந்து அது வேகட்டுங்க. நல்லா நம்ம மூடி போட்டு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் ஆனோடனே நம்ம பார்க்குவோங்க. கொஞ்சம் எடுத்து நம்ம கலக்கி விடணுங்க. காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் திருப்பியும் காரம் போட்டுக்கோங்க. நான் திருப்பியும் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ வந்துட்டு நான் 5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இந்த ஸ்பூனில் போட்டிருக்கேன் நான். வேகட்டுங்க. நம்ம மூடி வைப்போம். பார்ப்போங்களா? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுக்க போகிறோங்க. அதை அரைச்சி வச்சுக்கோங்க இல்லைங்களா? இல்லை நம்ம கொஞ்சம் பட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சிம்ம பண்ணிப்போங்க. கரெக்டாக இருக்குங்க. 5 தேங்காய் பத்தை போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை திருப்பி நம்ம மூடி வச்சு திருப்பி ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாங்க. இது வந்துட்டு நம்ம இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாங்க. பூரி, சப்பாத்தி, சாப்பாட்டு ரைஸ் கூட வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம திருப்பி மூடி வச்சுருவோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டுங்க. ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சிம்மில் வச்சுருக்கேங்க நான். பார்ப்போங்களா? வா, சூப்பருங்க, சூப்பருங்க. என்ன வாசனை! பாருங்கள், குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். ஓகேங்களா? சூப்பருங்க. ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இறக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்ம சூப்பருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்கு இன்றைக்கி வெஜிடபிள் குருமாங்க. இட்லி, சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.